வைகாட்ஸ்கியின் கொள்கையின் கல்வி தாக்கங்கள். வைகாட்ஸ்கி என்பவர் மொழி வளர்ச்சியோடு மற்றும் அறிதிறன் வளர்ச்சியோடு தொடர்புடையவர். சோம்ஸ்கி என்று உளவியல் ஆய்வாளர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் மொழியியலின் தந்தை என்று அழைப்போம். மரபுச்சார் பேசுதல் நிகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் சோம்ஸ்கி. வைகாட்ஸ்கி என்பவர் பேசுதல் என்பது சமூகம் சார்ந்தது என்று குறிப்பிட்டார். அதனால் இவருடைய கோட்பாடாக அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடு. இதற்கு முன்பு கூட நீங்கள் அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டில் பியாஜேவை பற்றி படிச்சிருப்பீங்க. அவர் 4 வகையாக அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டை குறிப்பிட்டிருப்பார். சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், புலன் இயக்க நிலை. ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், செயலுக்கு முற்பட்ட நிலை. கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், பருப்பொருள் நிலை. 4வதாக கருத்தியல் நிலை, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் என்று படிச்சிருப்போம். இந்த 4 வகையான அறிவு வளர்ச்சி படிநிலைகள் உடல் வளர்ச்சியின் அடிப்படையில் அறிவு வளர்ச்சி அடைகிறது என்று பியாஜே குறிப்பிட்டிருப்பார். ஆனால் வைகாட்ஸ்கி என்பவர் சமூக தொடர்பின் அடிப்படையில் அறிவு வளர்ச்சி மேம்படுகிறது என்று குறிப்பிட்டார். அதனால் இவருடைய கல்வி தாக்கமாக முதலாவதாக குழந்தையின் அறிதிறன் வளர்ச்சிக்கு ஆசிரியரோடு இடைவினை புரிதலும், பீப்பிள் இன்ட்ராக்ஷன் வித் த டீச்சர், ஆசிரியரது உதவி, அசிஸ்ட் பை டீச்சர், வழிகாட்டுதலுடன், டீச்சர் ஒரு கைடு, சமூக செயல்பாடுகளில் ஈடுபடுதல் அவசியமாகும் என்றும், 2வதாக சமூக பண்பாட்டு அறிவு, சோஷியல் கல்ச்சரல் நாலேஜ், குழந்தையின் நுண்ணறிவு வளர வழிவகை செய்கிறது. அறிவு, நுண்ணறிவு. அறிவு என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஆனால் நுண்ணறிவு மனிதனுக்கு பொருத்தமானது. அறிவு, நுண்ணறிவு. அப்போ நுண்ணறிவு என்பது திறனினுடைய உச்சபட்ச நிலையை நாம் நுண்ணறிவு என்று அழைக்கலாம். எடுத்துக்காட்டாக சில குழந்தைகளுக்கு சமூக நுண்ணறிவு இருக்கலாம், சில குழந்தைகளுக்கு கருத்தியல் நுண்ணறிவு இருக்கலாம், சில குழந்தைகளுக்கு பொறியியல் நுண்ணறிவு இருக்கலாம். சோஷியல் இன்டெலிஜென்ஸு, மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்போம். 3வதாக குழந்தை தற்போது ஆற்றிடும் பணிகளை விட உயர்நிலை குழந்தையின் வளர்ச்சி பற்றிய கொள்கைகள், பணிகளை ஆற்றிட வேண்டுமானால் அதற்கு ஆசிரியர் உதவி அல்லது வழிகாட்டுதல் அவசியமாகும். குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சி படிப்படியாக உயரப்பட வேண்டுமென்றால் கட்டாயம் அறிவில் மிகுந்த ஆசிரியராக இருக்கலாம், ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், வயதில் மூத்தவராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவர்கள் மூலமாக கேட்டறிந்து கற்றுக்கொள்ளுதல். அடுத்ததாக சவாலான பணிகளே குழந்தையின் அறிதிறன் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. எப்போதும் போட்டி நிறைந்ததாக இருக்கணும். நமக்கு காம்படிஷன் இருந்தது அப்படின்னா தான் அறிவுத்திறன் வளர்ச்சி மேலோங்கி இருக்கும். எந்த விதமான சவால்களும் இல்லாத கற்றலில் உயர்நிலை அடைவது என்பது கொஞ்சம் சாத்தியமற்றதாகவே எடுத்துக்கலாம். அடுத்ததாக கற்றல் கற்பித்தலில் டீச்சிங் அண்ட் லேர்னிங் சாரம் அமைத்தல், ஆங்கிலத்தில் ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேஃபோல்டிங், SCAFFOLDING, ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னா தமிழில் சாரம் அமைத்தல். அறிந்தவற்றிலிருந்து அறியாதவற்றிற்கு குழந்தையை இட்டு செல்லுதல். நம்ம ஏற்கனவே கூட படிச்சிருப்போம். அறிந்தவற்றிலிருந்து அறிந்து கொள்ளுதலுக்கு பேர் மெட்டாகாக்னிஷன். இது அறிந்தவற்றிலிருந்து அறியாதவற்றிற்கு குழந்தையை இட்டு செல்லுதல். எடுத்துக்காட்டாக குழந்தைகள் சிறு வயதில் பல்வேறு விதமான வாகனங்களை படமாக பார்த்து அந்த படத்துக்கு கீழே அந்த வாகனத்தினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அடுத்து குழந்தை வயது அதிகரிக்க சமூக ரீதியாக இந்த வாகனத்தின் பெயர் இதுதான் அப்படின்னு வாகனத்தை பார்க்கப்படும் போது குழந்தை அறிந்து கொள்ளும். இதுதான் கற்றல் கற்பித்தலில் இந்த சாரம் அமைத்தல் என்று குறிப்பிடுவோம்.
அதனால் இந்த கற்றல் கற்பித்தலில் சாரம் அமைத்தல், அறிந்தவற்றிலிருந்து அறியாதவற்றிற்கு குழந்தையை இட்டுச் செல்லலாக வினைப்பயன் மிக்கது என்று நாம் குறிப்பிடுகிறோம்.